இனிய சகாக்கள், இந்த வீடியோ சுசுகி மேக்ஸ் 100 ரீவேம்ப். இதில் மேக்ஸிமம் டாப் டு பாட்டம் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி சாப்டர் வைஸ் போட்டிருக்கேன். இதில் சாப்டர் 11 சுசுகி மேக்ஸ் 100 ஆர் அன்பாக்சிங். இதில் இன்றைக்கி பார்ட் 8ல் இருக்கிறோம். அன்பாக்சிங் த மெயின் ஸ்டாண்ட் அசம்பிளி. அதில் பார்த்தீங்கன்னா பிராண்டு வந்து மீ பெஸ்டான ஒரு பிராண்டு, டுடியானா பஞ்சாப் பேஸ்ட் கம்பெனி. ப்ரைஸ் வந்து 499 ருபீஸ்க்கு வாங்கினேன், சென்னையில் வாங்கினேன். அப்புறம் இது பேக்டு டேட் வந்து 2020 அக்டோபரில் பேக் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் டேட்டு. ஸ்டாண்டை பற்றி சொல்லணுன்னா குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இதில் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா இந்த ரைட் சைடில் தான் மேக்ஸ் 100 பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங்கு மாற்ற இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். இதில் வந்து காமன் டு சுசுகி மேக்ஸ் 100 அண்ட் டிவிஎஸ் சென்ட்ரான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் மேபி மவுண்டிங்ஸ் எல்லாமே சேம் தான், எல்லாமே பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. என்ன ஸ்ப்ரிங்கு மட்டும் என்னால் மாட்ட முடியல. அதனால் இதை நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்டாண்டு மாடிஃபை பண்ணி போட்டேன். அப்புறம் மற்றபடி இந்த ஸ்டாண்ட் ஓகே தான். இன்கேஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள் பழைய ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ப்ரிங்கோட டைரக்ஷன், அந்த ஸ்டட்டு இருக்குல்ல, அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் பாட்டை பற்றி சொல்லணுன்னா அங்கங்கே கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் போயிருந்துச்சு. பெயிண்ட் குவாலிட்டி கொஞ்சம் புவர் தான், மற்றபடி ஓகே தான். ஏன்னா பார்ட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் இந்த வண்டிக்கு. அப்புறம் இது கூடயே மவுண்டிங் ஸ்க்ரூஸ், அதாவது நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் ரப்பர் புஷ்ஷு, அப்புறம் ஸ்ப்ரிங்கு, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதோட ஹைட்டை பற்றி சொல்லணுன்னா இதுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த வண்டியும் அப்படி தான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஓனர் வந்து ஸ்டாண்டை மாற்றிருந்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. ஸ்டாண்டு போட்டோன்னா 2 வீலுமே தரையில் அப்படியே படுது. வேறு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீலாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அது பார்க்கும்போது ரெண்டும் சேம் ஹைட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஓகே தான். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஸ்டாண்டை வந்து வெல்டு பண்ணி ஹைட் ஏற்றிட்டேன். ஏன்னா அது என்ன சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சரியாக வராது. அப்புறம் இதில் இன்ஸ்டாலேஷன், டீட்டெயில்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோ, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலாக, அதை பாருங்கள். வேறு டிஸ்கிரிப்ஷன் நிறைய வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய், வேறு எல்லாம் பார்ப்போம்.